பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்று கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சில ஆலோசனை சொல்லி ஜெபித்து இந்த நாளில் ஆண்டவருடைய கையில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தேவனால் எச்சரிக்கப்பட்டு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தவன். ஆனால் அவனை தேவ எச்சரிப்பு உண்டாச்சு. அவருக்கு என்ன எச்சரிப்புனா, நோவா காலத்துக்குள் இருந்தவர்கள் படுபாவிகள், முரட்டாட்டமுள்ளவர்கள், தெய்வ பயமில்லாதவர்கள், அடங்குகிறவர்கள், வெட்டுகிறவர்கள், குத்துகிறவர்கள், அபகரிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட இந்த மனுக்குலத்தின் மத்தியிலே நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தாரா. ஏன் அப்படி வாழ முடிஞ்சுன்னா, அவன் கர்த்தரை நேசித்தான். ஆண்டவர் அவ்வப்போது அவனுக்கு தோன்றி தேவ எச்சரிப்பு கொடுத்து, இந்த பூமியை நான் சங்காரம் பண்ண போகிறேன், தண்ணீர்னால அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி நீ என் நீதியை குறித்து போதி, பரிசுத்தத்தை குறித்து போதி. ஏனென்றால் இயேசு அதை பற்றி சொல்லும்போது நோவாவின் காலத்தை சொல்லுகிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 26, 27 நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்குன்னாரு. என்ன நினைச்சான்? ஜனங்கள் உண்டார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். எது நடந்துச்சலையோ, அவங்க ஜெபம் பண்ணலை, ஊழியம் பண்ணலை, பயபக்தியாக வாழ, ஒரே சாப்பாடு களியாட்டம்தான், குடி வெறி. பெண் கொண்டார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், வாங்கினார்கள். இப்படி பொல்லாத உலகத்திலே நோவா ஒருவர் மட்டும் கர்த்தருடைய கிருபையை பெற்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு, இன்னும் சீக்கிரம் இந்த உலகம் ஒரு முடிவை, அழிவை நோக்கி ஓடுகிறது. அதனால் நீயும் உன் குடும்பத்தாரும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கணும். தண்ணீரினால் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேழையை உண்டு பண்ணி அவன் ஆயத்தமாகறான். எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறான். எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அவன் அதை நிறுத்தலை. ஆண்டவர் சொன்னபடியே அழிவு சடுதியில் வந்தது. என்ன ஆச்சு தெரியுமா? நோவா பேழை மட்டும் மிதந்து அந்த பேழைக்குள் பிரவேசித்த அவருடைய குடும்பத்தை சார்ந்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்களா. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இதுதான் தேவ எச்சரிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 10:11 நாம் பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு திருஷ்டாந்தங்களாக நமக்கு தேவ எச்சரிப்பு உண்டாகும்படிதான் நடந்தது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனால் எச்சரிக்கப்படுறது அது பெரிய ஒரு பெரிய காரியம். சில சமயம் ஆண்டவர் அன்புள்ளவர், எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரியமான அன்பே, பொன்னே, மணியே, கண்ணே, இப்படி தான் பேசணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் கடிந்து கொள்வாராம், எச்சரிப்பாராம், தீமையை விட்டு விலகுவது, பாவத்தை விட்டு விலகு அப்படிலாம் சொல்லுவாராம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா யாக்கோப்பை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தன் தாய் மாமன் வீட்டில் பல வருஷம், 20 வருஷம் வேலை பார்த்தான். அவனுக்கு சலிப்பு தட்டிடுச்சு. தன் 2 மனைவிமார்களை அழைத்து, உங்கள் அப்பா முன்னாடி மாறி இல்லை, என்னை ரொம்ப காய்மகரமாக பார்க்குறாரு, கோபமாக இருக்காரு, என்னை நிறைய வேலை வாங்குறாரு, ஓடி போயிடுவான். அவன் தன் மாமனுக்கு தெரியாமல் ஓடி போனான். இதை கேட்ட லாபானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அடியாட்களோடு அவனை பின் தொடர்ந்து போய் 3 நாள் கழித்து கண்டுபிடிச்சிட்டான். அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி
லாபானுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோப்போடு நன்மையே அல்லாமல் தீமை செய்யக்கூடாது, கை நீட்டக்கூடாது, வாய் பேசக்கூடாது. அவன் என்னுடைய தாசன். உன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், உனக்கு மருமகளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அந்த லாபானை எச்சரித்தது நிமித்தம் யாக்கோப்பு தப்புவிக்கப்பட்டான். இன்னைக்கு தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் உங்களை வெறுத்து பகைத்து உங்கள் பேரை கெடுத்து அவமானப்படுத்துகிற யாராக இருந்தாலும் ஆண்டவரால் எச்சரிக்க முடியும். ஏன்? நீங்கள் தேவ எச்சரிப்புக்கு உங்களை அர்ப்பணித்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிறபடியால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய விரோதிக்கிற பகைக்கிறவர்களுடைய தீமைக்கு உங்களை விலக்கி காத்து கொள்வார். மத்தேயு 2:12 வாசித்து பாருங்க. சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்க போனவங்க நட்சத்திரத்தை கண்டு அந்த வீட்டில் போய் அவரை பணிந்து வணங்குறாங்க. அவங்க தேவனால் எச்சரிக்கப்பட்டு வந்த வழியே போகாதீங்க, ஏரோது இயேசுவை கொல்ல தேடுகிறான், உங்ககிட்ட வழி கேட்க போறான், ஆகவே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வாழாம வேறு வழியில புது வழியில போங்கன்னு சொன்னேன். ஒருவேளை அவங்க அந்த பழைய வழியில போயிருந்தா இயேசுவை கொலை பண்ணியிருப்பா. இன்னைக்கு அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டதுனால அங்க இயேசு பாதுகாக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்குள் இருக்கிற இயேசுவை சில காரியங்களில் நாம் தான் பாதுகாக்கணும், நாம் தான் ஜெபிக்கணும். தேவையில்லாத மனிதர்களை விட்டு நாம் தான் விலகணும். பரியாசக்காரர்கள் கூட்டத்தில் உட்காராமல் பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகினா ஆண்டவருடைய பாதுகாப்பு எச்சரிப்பு உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி நோவாவை அவனுடைய குடும்பத்தை 8 பேரையும் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை அழகாய் பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபித்து இந்த நாளை ஒப்பு கொடுப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நோவா தேவ எச்சரிப்பை பெற்றபோது பயபக்தி உள்ளவனாகி பேழைக்குள் பிரவேசித்தான் என்ற வார்த்தையின்படி அனுதினமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் பிரவேசிக்கவும் வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய நன்மையும் கிருபையும் மகிமையும் இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.